ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துகிட்ருக்கோம். நண்பர்கள் யாரும் புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளு நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே மற்றும் ஒரு சில அனுபவங்களையும் வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ போடுறதுனால சில கம்பெனியோட பேரை சொல்கிற மாதிரி இருக்குது. அது தற்செயலாக நடந்தக்கூடிய ஒரு சம்பவங்கள்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன். இப்போ இன்றைக்கி மிகப்பெரிய விவாத பொருளாக எடுத்துருக்கிறது என்னங்கிறத சொல்லிடுறேன். இந்த விஷயத்தை பேசலாமா என்னங்கிறது தெரியல, இருந்தாலும் பேசுகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னங்கிறத சொல்லிடுறேன். வரன்னு பேசுகிறேன். இப்போ கோட்டாக் மஹிந்திரா பேங்க், இது எல்லாருக்குமே இந்த விஷயத்தை கண்டால் இது ஒரு கோட்டாக்குங்கிறது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இது என்ன ஃபிலிம் கடை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ஃபிலிம், அதாவது இந்த ஃபிலிமில் விற்கக்கூடிய பட சொல்லுவாங்க, அதை விற்கக்கூடிய கம்பெனி கிடையாது. இது ஒரு வங்கி, அதாவது வணிக ரீதியான ஒரு வங்கி துறையில் சார்ந்தது. இதை ஃபஸ்ட்டு இதனுடைய பேக்ரவுண்டை நான் பார்க்குறேன். இந்த கோட்டாக் மஹிந்திரா முதலாக எப்படி அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா இந்த உதய் கோட்டாக் அப்படிங்கிறது யார், ஃபஸ்ட்டு கோட்டாக்கோட ஃபவுண்டர் யார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறையா பேர் கோட்டாக் பேங்க்கை பற்றி தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கோட்டாக் மஹிந்திராவோட ஃபவுண்டர் அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு எந்த ஒரு நிறுவனத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதோடைய பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த ஒரு துறையில் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணணும். அது எந்த வங்கியாக வங்கி இதாக இருக்கட்டும் எதுவாக இருக்கணும், ஓகேவா, அது உங்களோட விருப்பம். ஃபஸ்ட்டு இந்த கோட்டாக் மஹிந்திரா எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு, அவங்க எப்படி ஃபைனான்ஸை பிடிச்சாங்க, மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க, இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டாக்னா என்ன, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். கோட்டாக்ங்கிறது இது ஒரு கம்பெனி. இது ஆரம்பத்தில் 1980க்கு அப்புறமா தான் இந்த கோட்டாக் உங்கள் பேரே வருது. அதுக்கு முன்னாடி மஹிந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் நிறுவனம் இந்த கோட்டாக்கோட மஹிந்திராவுக்கு முன்னாடியே அது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இறங்குறாங்கள்ல இந்த கோட்டாக், இந்த கோட்டாக் நிறுவனம் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா 1959 இதோடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தா உதய் சுரேஷ் கோட்டாக். இவருடைய முழு பெயர் உதய் சுரேஷ் கோட்டாக். இவர் 1959 மார்ச் 15 பிறந்திருக்காரு. இவர் ஒரு இந்தியன் பேங்கர். இவர் ஒரு இந்திய வம்சாவளியில் சேர்ந்தக்கூடிய ஒரு வங்கியாளராக தான் ஃபஸ்ட்டு அவர் வென்றாளர். இவர் தான் கோட்டாக் மஹிந்திராவோட அஃபிஷியல், அதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு ஃபவுண்டர் நிறுவனம்பாங்க. இவர் எங்கே படிச்சிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இவருடைய இது பார்த்திங்கன்னா 1959 இப்போ 65 வயசாகிடுச்சு இருக்குது. இவர் ஃபஸ்ட்டு கோட்டாக் மஹிந்திரா சொல்லக்கூடிய ஒரு கோட்டாக்ங்கிற ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காரு. இது எப்போ ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டேன். 1980 அந்த ரேஞ்சில் தான் இது ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ பெருசாக மக்கள்கிட்ட பெருசாக சென்று சேரல. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இவருடைய வங்கியை சார்ந்த தொழிலை நடத்துகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தியிருக்காரு. அப்போ
ஒரு யோசனை தெரியுது, நம்ம ஏன் வந்து இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், அதாவது அப்பர் மிடில் கிளாஸ்னால் ஒரு நடுத்தர வழக்கத்திலேயே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு செட்டான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய கம்பெனி இவர் தான். இவர் வந்து குஜராத்திலிருந்து ஹிந்து வகையில் வரக்கூடியவர்கள் தான் வரக்கூடியவங்க தான் இந்த உதய் கோட்டாக். இவர் ஃபஸ்ட்டு இவரோட ஸ்கூலிங் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பள்ளி படிப்பில் வந்து மும்பையில் படிச்சிருக்காரு. அதற்கப்புறமா இவருக்கு வந்து எந்த விதத்தையும் பண்ணல. இவர் குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறையா சமூக ஆர்வலர் இதெல்லாம் பண்ணியிருக்கார். இவருடைய இதெல்லாம் பார்த்து அப்போயே இதோடைய வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி அப்போ கொடுத்துருக்காங்க ஒரு இது. 1985 இவருக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் இதை வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அதை ஆரம்பித்த இவரோட தொழில் பார்த்திங்கன்னா மார்வாடி குடும்பத்தை, குஜராத்தி மக்களும் மார்வாடி தான் இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற மார்வாடிங்கிற சொல்கிறேன். இவங்க வந்து ஃபஸ்ட்டு கடன் கொடுக்கக்கூடியது, ஃபஸ்ட்டு அவருடைய நிலைமை பார்த்திங்கன்னா நகைக்கு, அதாவது நகை வச்சுட்டு சின்ன லோன் கொடுப்பாங்களே அடகுமானம் வச்சு போய்கிட்டு, அந்தமாரி ஒரு சின்ன கடையாக நடத்துகிறவங்க தான் 1980க்கு அப்புறமா இதை வந்து கோட்டாக் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டு மாற்றுறாரு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இவர் வந்து கோட்டாக் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத கொஞ்சம் பண்ண முடியல. இவருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளாக தான் போயிட்டுருக்கு இவருடைய வாழ்க்கை. அதாவது நிறுவனத்தை சரியாக நடத்த முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு ஐடியா தோணுது, இதை வந்து நம்ம ஏன் அதாவது வளர்ந்து வரக்கூடிய கம்பெனியோட நம்ம டைப் பண்ணால் தான் நம்மளுடைய நிலைமை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தேடும் போது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கார் கம்பெனி ஒரு கண்ணில் படுது. இந்த மஹிந்திரா கார் கம்பெனி ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டோன்னே இவர் வந்து மஹிந்திரா கார் கம்பெனி இவருக்கு ஒரு ஆசை வருதுங்க. அது என்ன ஆசைங்கிறத பார்த்தபோது மஹிந்திரா கார் கம்பெனி இவரோட கண்ணில் படுது. ஏன்னா அப்போ வந்து இவர் மஹிந்திரா கார் கம்பெனி ஆரம்பித்த வருஷம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 2, 1945 2ஆம் உலகப்போர் முடிந்து உலக பொருளாதாரம் கொஞ்சம் மெல்ல வர நேரத்தில் மஹிந்திரா கார் கம்பெனியை 2 நபர்கள், இது வந்து லுதியானாவில் மஹிந்திரா அண்ட் முகமது பிரதர்ஸ், அந்த 3 நபர்கள் மஹிந்திராங்கக்கூடிய 2 நபர்கள் கைலாஷ் சந்திரா மஹிந்திரா, ஜெகதீஷ் சந்திரா மஹிந்திரா, இவங்க 2 பேர் யாரோட பார்ட்னர் போட்டிருக்காங்க, மாலிக் குலாம் முகமது அப்படி சொல்லக்கூடிய இந்த கார் கம்பெனியில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்னதாக ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறாங்க. 1945 ஒரு சின்ன கார் கம்பெனி ஆரம்பித்தா 1948க்கு அப்புறம் இதை வந்து பாகிஸ்தான் கம்பெனின்னு சொல்லி இது மாற்றுறாங்க. அப்புறம் டிசைட் வந்து இதை வந்து நாங்கள் வந்து பாகிஸ்தான் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ என்னன்னா அவங்களோட ஷேர் ஃபஸ்ட்டு வந்து மஹிந்திரா வந்து ஸ்டீல் கம்பெனி, அதாவது சின்ன கார் கம்பெனியை வந்து ஒரு ஸ்டீல் கம்பெனியாக மாற்றுறாங்க. அதாவது பாகிஸ்தானில் பங்களிப்பு இருக்குன்னா இந்தியா பாகிஸ்தான் செப்பரேட் இதை வந்து பாகிஸ்தான் கொண்டு போகிறேன் அப்படின்னா அப்போ மஹிந்திராவோட குரூப் அந்த 2 பேர் கைலாஷ் சந்திரா மஹிந்திரா, ஜெகதீஷ் சந்திரா மஹிந்திரா என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் இந்த கம்பெனி நாங்கள் நடத்திக்கிறோம், உங்களோட ஷேரை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இந்த மாலிக் குலாம் முகமது சொல்லக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த நபருக்கு ஒரு முஸ்லீமுக்கு நீங்கள் வந்து போகிறீங்க, அதனால் உங்களோட ஷேரை வெட்டிக்கிங்கன்னு சொல்லி அவருக்கு இருக்கக்கூடியதை வந்து வெற்றி போட்டுறாங்க. அப்போ 1945 49க்கு அப்புறம் இந்த கம்பெனி கொஞ்சமாக வளருது இந்தியாவில். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க போடுறாங்க 1970 அமெரிக்கன் மோட்டார் கார்பரேஷனோட ஒரு பிஸ்னஸ் கொலாபரேஷன் போட்டு ஒரு ஜீப் லைட் வெஹிக்கிள் மோக்கரம்பாங்க அதில் வந்து போடுறாங்க. இந்த மஹிந்திரா கார் கம்பெனி ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 1970 87க்கு அப்புறமா கிறிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தை போடுறாங்க. அதற்கப்புறமா இது பெரிய அளவுக்கு மார்க்கெட் ரீச் ஆக முடியும். ஏன்னா அப்போ வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து ஆதரிச்சது பார்த்திங்கன்னா இந்த அம்பாசிடர் சொல்லக்கூடியது, 2வது மாருதி, இது 2 தான் அவங்களுக்கு வந்து பெரிய போட்டியாக பார்த்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் தான் மாறி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிளாக கொண்டு வரணும்னு சொன்னால் இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் 1999ஆம் ஆண்டு இதை வந்து கார் கம்பெனியாக ஸ்டீல் கம்பெனியை டிராக்டர் கம்பெனியாக மாற்றுறாங்க இந்த மஹிந்திரா குழுமம்.
குழுமம் பண்ணதுக்கப்புறமா சரி இவங்களோட மெயின் அஜெண்டா என்னென்னா விவசாயிகளுக்கு சில கடன்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மானிய லெவலில் இவங்க வந்து டிராக்டர் சப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய நிலைமை ஃபஸ்ட்டு இவங்க வந்து மஹிந்திரா கார் கம்பெனியோட பரிணாமங்கள் ஃபஸ்ட்டு இது தான். அதற்கப்புறமா ஏன்னா ஃபஸ்ட்டு 1940 70 ஒரு சில வாகனங்களை போட்டு ஜீப் போட்டு பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை. சரி நம்ம அக்ரிகல்ச்சர் டார்கெட் பண்ணோன்னா இவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் வளருது. அப்போ 2007ஆம் ஆண்டு பஞ்சாப் டிராக்டர் தொடரக்கூடிய ஒரு நிறுவனத்தோடு இவங்க அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த மஹிந்திரா கம்பெனி போட்டு எதுக்கு நான் இப்போ ஆனந்த் கோட்டாக் மஹிந்திரா பற்றி பேசுகிறேன், மஹிந்திரா கம்பெனி பேசுகிறேன். இரண்டுக்கும் சம்பந்தமான ஒரு சம்பந்தம் இருக்குது. அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இவங்க வந்து மஹிந்திராவுக்கு வந்து சில ஏதாவது அக்ரிகல்ச்சரில் பெரிய லெவலுக்கு இவங்க கொண்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த நிறுவனம் கொஞ்சம் வளர்ந்துகிட்டே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த நிறுவனமாக இந்த மஹிந்திரா கார் கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதாக பார்க்குறாங்க. சரி, இது வந்து எப்படி இவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரானாங்க, எப்படி இந்த பேங்கிங் செக்டருக்குள்ளே எப்படி வந்தாங்கிறத பார்ப்போம். 1970 உதய் வந்து ஒரு சில நிறுவனங்கள் அவங்க செல்லக்கூடிய சில அவங்க சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து உதய்க்கு நிதி சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு அடியை சம்பாதிக்கிறாரு. அப்போ தேடும்போது இந்த மஹிந்திரா கார் கம்பெனியோட டைப் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆள் கொடுக்குறாங்க ஐடியா. உடனே இவர் டேக் பண்ணுறாரு. இவங்க யாருங்கிறத பின்புறம் பார்க்குறாங்க. பின்புறம் பார்த்துட்டு அப்புறமா சரி இவங்க மஹிந்திரா கார் கம்பெனியோட நம்ம டைப் போட்டான்னு சொல்லிட்டு இப்போ உதயே இறங்கி, அதாவது உதய் சுரேஷ் கோட்டாக் இவர் வந்து அவங்க இருக்கக்கூடிய 2 நபர்கள் இருக்காங்கள, ஜெகதீஷ் கைலாஷ் சந்திர மஹிந்திரா, ஜெகதீஷ் சந்திர மஹிந்திரா இருக்காங்கள, அவங்களுடைய பையனை அவங்களோட வாரிசாக இப்போ யார் அறிவிச்சிருக்காங்கன்னா ஆனந்த் மஹிந்திராவை அறிவித்து அவர் வந்து சில நுணுக்கமான இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டுருக்காரு 1985. இப்போ இந்த கோட்டாக் மஹிந்திரா வந்து உதய் கோட்டாக் அப்படி சொல்லக்கூடியவர் வந்து மஹிந்திராவோட இதுக்கு போய் பாஸ் நான் வந்து உதயிலேருந்து வந்திருக்கேன், கோட்டாக் மஹிந்திரா ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன், கோட்டாக் ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன். நீங்கள் வந்து மஹிந்திரா நீங்கள் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன் கொடுக்குறீங்க, லோன் கொடுத்து உங்கள் நிறுவனம் வந்து ஓரளவுக்கு நல்லா போய் மக்கள்கிட்ட சேர்ந்துட்டு ஸோ நான் இப்போ வந்து ஒரு நிதி நிறுவனத்தை ஆரம்பித்து அது ஒரு அளவுக்கு இப்போ வங்கி நிறுவனம் மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு வருஷமே இந்தமாரி அடி வாங்கிட்டேன். இதை வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறுவனத்தை பண்ணால் உங்களுடைய நிறுவனங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு உதவி பண்ணேன். இதை வந்து எடுத்தோடனே ஆனந்த் மஹிந்திரா ஒத்துக்கிறேன். அதற்கப்புறமா சில தொடர்களுடைய ஃபாலோஅப், அதாவது உதய் கோட்டாக்கோட தொடர்ந்து மஹிந்திராட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய விடவை ஒரு கட்டத்தில் ஆனந்த் மஹிந்திரா இறங்கி வந்து சரி நம்மளோட பிஸ்னஸ் கொலாபரேஷன் பண்ணிக்கலாம், நாங்கள் வந்து எங்களுடைய மஹிந்திரா காரை வந்து நாங்கள் தள்ளுறதுக்கு லோன் கொடுப்போம், அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் மஹிந்திரா டிராக்டர் கம்பெனி போடுறோம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நிறையா ஃப்ரெண்டு சைடு இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து லோன் கொடுக்குறது எங்களுடைய கஸ்டமருக்கு அனுபவிக்குன்னு சொல்லி இவங்க அதற்கப்புறமா 2 நபர்களும் சேர்ந்து சரி நாம் வந்து இந்தமாரி விஷயங்கள்லாம் இறங்கலான்னு சொல்லி 1986 அப்புறம் இதோட கம்பெனியை முறையாக ஆனந்த் கோட்டாக் ரிசர்ச் கம்பெனியை வந்து கோட்டாக் மஹிந்திரா கார் கம்பெனியோட டைப் போட்டு நீங்கள் என் பேர் யூஸ் பண்ணிக்கலாம், நான் உங்கள் கஸ்டமர் லோன் கொடுக்குறேன், நீங்கள் என் பேர் கொடுக்குறேன், என்னுடைய கஸ்டமர் நீங்கள் என் பேர் யூஸ் பண்ணி 2 பிஸ்னஸ் கொலாபரேஷன் பண்ணி ஆர்பிஐக்கு ஒரு ஒப்புதல் அனுப்புனாங்க. ஆர்பிஐ என்ன சொன்னாங்க, 2 நபருக்கு மஹிந்திராங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்பெனி, கோட்டாக்ங்கிறது இவங்க ஒரு சில நிதி நிறுவனங்கள் 2 நபர் செய்து கேட்குறாங்க. இவங்களுடைய ஆண்டு அறிக்கையை கேட்குறாங்க, கடந்த ஒரு 5 ஆண்டுகள் இருக்குது. அப்போ கோட்டாக்கும் அவங்களுடைய ஆண்டு அறிக்கை எடுத்துக்கிறாங்க, மஹிந்திராவும் ஆண்டுவாங்க. கோட்டாக்கு பெருசளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட சேரல, இருந்தாலும் ஓரளவுக்கு வச்சு ஒரு சின்ன நான் ஃபினான்ஸ் கம்பெனி என்பிஎஃப்சிலேருந்து, அதாவது நான் ஃபினான்ஸ் பேங்கிங் கார்பரேஷன் வாங்க சின்ன நிதி நிறுவனத்துலேருந்து இப்போ வந்து வங்கி சார்ந்த நிறுவனம் போயிட்டாங்க அப்படின்னா இவங்க மஹிந்திரா வந்து இவங்களும் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் சரி 2 பேரும் நீ இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னு சொல்லி அப்போ இருக்கக்கூடிய ஆர்பிஐ 1987 இது வந்து ஓப்பனாக விட்டு 2 நபர்களுக்கு ஒப்பந்தம் போட்டு ஆர்பிஐக்குள்ளே
கோட்டாக் மஹிந்திரா ஃபினான்ஸ் லிமிடெட்னு சொல்லி ஒரு இதை சொல்கிறாங்க. அதற்கப்புறமா இவங்களுக்கு வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள், அதாவது இந்த விவசாய சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கொடுத்தோம்னா சரி விவசாயத்தில் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நாங்கள் வந்து லாரி வேன் குதிரை இது கொடுக்குறோம், கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன் கொடுக்குறோன்னு சொல்லி அப்போ இவங்க வந்து ஒவ்வொரு வட்டியும் இவங்க வந்து ஆனந்த் மெஹிந்திரா சொல்லி தான் போனாங்க. ஆனந்த் மெஹிந்திரா அவங்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய இறங்கி ஓகே சொல்கிறாங்க. சரி, இந்த உதய் கோட்டாக், அந்த உதய் கோட்டாக் எங்கே பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன், சிந்தம் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதையும், ரெண்டாவது போஸ்ட் கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் எங்கே போயிடுச்சுன்னா ஜன்மலால் பஜாஜ் இன்ஸ்டியூட்டில் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படித்தா MBA முடிச்சிருக்காரு இந்த உதய் கோட்டாக். 1900 பெரிய அளவில் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பெருசாக வந்து அப்புறம் சில அரசியல் காரணங்களுக்காக இந்த இது வந்து எல்லா இடத்துலையும் சில விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அதற்கப்புறமா நடந்த ஒரு சில இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா எல்லா நிறுவனங்களையும் வளர்த்து விடக்கூடிய இதை வந்து அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம், ஜனதா அரசாங்கம் என்ன பண்ணுறது. அதில் குறிப்பிட்ட இந்த காங்கிரஸ் அரசாங்கமாக இவருக்கு வந்து சில சப்போர்ட்லாம் பண்ணும். அப்போ தான் இந்த பல்லவி கோட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து பார்க்குறாரு. இவர் வந்து இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு செல்வாக்கான ஆள் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்களும் ஓரளவுக்கு நம்பிக்கையான ஒரு நிதி நிறுவனத்தில் சார்ந்த ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து தான் இவங்க வர்றாங்க. இவங்களுக்கு அப்புறம் 2 நபர்கள், 2 பேர் பிள்ளைங்க இருக்காங்க. இந்த கார் கம்பெனியும் டைப் பண்ணி போடுறதுனால இவங்களுடைய வருமானம் அபரிமிதமாக போயிட்டுருக்கு. சரி, இதை வந்து நம்ம ஷேரில் போடுன்னு சொல்லி அவருக்கு ஐடியா பண்ணால் லேட்டர் 2001 ஒரு ஐடியா வந்து மஹிந்திராட்ட கார்க்கு, சரி நம்ம வந்து இதை வந்து ஷேரில் போடுவோமா ஆனந்த் அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொல்கிறாரு மஹிந்திராவும். அதற்கப்புறமாவோட வளர்ச்சியெல்லாம் பார்த்தா அதற்கப்புறமா சில இதெல்லாம் பண்ணி இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த கம்பெனி வளர்ந்துருக்கதாக சொல்கிறாங்க. 2014 சில நெருக்கடிகள் வந்துச்சு. அது என்ன, பணப்புழக்கத்துக்கு முன்னாடி ING வைஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஸ் கம்பெனி வந்து ஒரு டச் ஃபினான்ஸ் கம்பெனி. இது வந்து இந்த கம்பெனி வந்து டிவோர்ஸ் ஸ்டேஜ்லன்னா அப்போ இருக்கக்கூடிய கம்பெனி வந்து திவார் ஸ்டேஜ் போனோன்னா அப்போ வந்து கோட்டாக் இது RBIயோட உதவி நாடுறாங்க இந்த கம்பெனி. உடனே யாரும் அந்த கம்பெனி விலை கொடுத்தா அப்போ உதய் வந்து இந்த கம்பெனியை வாங்கிக்கணும்னு சொல்லி கேட்கும் போது அவங்களோட பார்ட்னர்ஸை கேட்டு, ஏன்னா பார்ட்னர்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேர். ஒன்று மெயினான பார்த்திங்கன்னா சுனில் மிட்டார், பாரதி ஏர்டெலோட ஒரு ஸ்மால் இவங்களும் அந்த இதற்கு இறங்குறாங்க. சரி, நான் அளவுக்கு போனால் அவங்க லாஸை வந்து இந்த பாரதி ஏர்டெல் வந்து ஏற்றுக்கலை. அதனால் இப்படி தடுப்பு தரமாட்டு இருக்கும்போது இந்த கம்பெனியை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி உதய் வந்து கேட்குறாரு. அப்போ ஆனந்துக்கு இந்த விஷயம் போகுது. அப்போ உதய் கேட்குறேன், ஏற்கனவே அந்த லாஸில் போயிட்டுருக்கீங்க, எதுக்குங்க அந்த கம்பெனி எடுக்கிறேன், இல்லை இந்த கம்பெனி வந்து எடுத்து நடத்தினா நல்லா இருக்குங்கிறது என்னோட தெரியுது. இவங்களும் சில வசட்டாக எடுத்து பார்த்தேன், ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ண ஈக்குவலாக வருவோம்னா அதற்கப்புறம் ஆனந்த் மஹிந்திராவும் இவரோட ஓகே சொல்லுவாங்க. இவரோட கம்பெனியை எடுத்து நடத்துகிறாங்க 2017 அப்புறமா. இது மேலே போய் வளர்ச்சி அடைஞ்சக்கூடிய ஒரு குணம். அப்போ வந்து சுனில் மிட்டர் ஏற்பட்ட சில நெருக்கடிகள் என்னென்னா பாரதி ஏர்டெல்லில் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனி ஏதாவதுனா அப்போ வந்து இந்த RBI என்ன சொல்லுன்னா டைரக்ஷன் ஒரு சில வளர்ந்துருக்கக்கூடியதுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படின்னா அதை வந்து லாஸை யாரும் எடுத்துக்கிறார். அப்போ இந்த லாஸை எடுத்துக்கிறதுக்கு இந்த கோட்டாக் உதய் வந்து இறங்கி விடாது. எதுக்குன்னா அப்போ கேட்குற ஆனந்த் மஹிந்திராவுக்கு சில முட்டல் முழுசல் ஏற்படுது. என்னென்னா, ஏன்னா ஏற்கனவே லாஸ்ட்டில் போய்ட்டு அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், இப்போ இன்னும் திவார் ஸ்டேஜுக்கு போன அந்த கம்பெனி எடுத்து நடத்துறீங்கண்ணே அப்படின்னா, இல்லைங்க இந்த கம்பெனி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தார். அதற்கப்புறமா நடைபெற்ற சில திரைமுறை காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்துக்கு சில மைனஸாக தான் போகுது. உடனே என்ன பண்ணுறாரு, நம்ம இதே நிலைமை நினைச்சிச்சுன்னா நம்மளுடைய வர்த்தகத்தை நான் துண்டிக்கிற அளவுக்கு போயிடுவேன்னு சொல்லி இவங்க வந்து அதுக்கப்புறமா உதய் வந்து சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி ஆனந்த் மஹிந்திராவோட டைப்லேயே இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த பாரதி ஏர்டெல்லையும் எடுத்து நடந்தது. இப்போ வந்து பாரதி ஏர்டெல்லையும் வாங்கிட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு 3வது பெரிய நிறுவனமாக, தனியாரில் 3வது பெரிய நிறுவனமாக இந்த நிறுவனம் வந்துருச்சு. முதல்ல ICICI, ஃபஸ்ட்டு HDFC, 2வது ICICI, 3வது இப்போ வந்து கோட்டாக் மஹிந்திரா பேங்க் தனியாராக நிர்வகிக்கக்கூடிய வங்கியாக போயிட்டுருக்கு. இது வந்து 2021, 22, 23 வரைக்கும்
இவங்களுக்கு வந்து ஃபண்டு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் கட்டிட்டாங்க. ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஐடி இதில் வந்து சில கோட்டாக்கள் விட்டுறாங்கன்னு சொல்லி அவங்க. ரெண்டாவது கோட்டாக் மஹிந்திராவுக்கு மேலே என்ன சொன்னால் முடிவுகள்லாம் பார்த்திங்கன்னா மஹிந்திராவோட கம்பெனியை கேட்காம இவங்க முடிவு எடுக்கிறதாகவும் இதில் சில வருத்தங்கள்லாம் வந்து இவருக்கு ஆனந்த் மஹிந்திராவுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து 10 வருடம் 15 வருடம் 5 வருடம் 6 வருடம் 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் வேலை பார்த்துட்டு ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துருக்கு வங்கியில் ஒரு நிறுவனத்துக்கு போனாங்கன்னா இவங்க வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் போவாங்க. அப்போ வந்து நிதி நிறுவனம், ஏன்னா எல்லோரும் வந்து கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வங்கியை வந்து நம்பி போகாமல் இவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உதவி தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு காட்டுறாரு. ஆனால் உதவி மேலே வைக்கக்கூடிய தவறுகள் என்னென்னா, இந்தமாரி வரக்கூடிய ஆட்களை எப்படியாவது கரை எடுக்கணும்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய ஹெச்ஆர் மேனேஜருக்கு ஒவ்வொரு ஹெச்ஆர்னா மனிதவள மேம்பாட்டு அதிகாரிகள்னு பார்ப்பாங்க. அந்த அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு மண்டலம் கொடுத்துருப்பாங்க. அந்த மண்டலம்னா அது வந்து மண்டலம்னா பெரிய லெவலில் அளவுக்கு மண்டலம்னா இரண்டு மாநிலங்கள் சேர்ந்து ஒரு ஆள் பார்ப்பாங்க. அதை மண்டலம்பாங்க அந்த இதில் கோட்டாக் மஹிந்திராவில். அந்த கோட்டாக் மஹிந்திராவோட வந்து பார்த்திங்கன்னா 2 நபர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு சில இதாக இந்த இவ்வளோ பெரிய இது போடுறாங்க, இதை வந்து இந்த தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அவங்க டார்கெட் இப்போது ஒரு ஆள் எக்ஸுங்கிற பர்சனல் டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அவரோட பின்புலத்தை ஃபஸ்ட் எடுப்பாங்க. இவங்க யார், எங்கேருந்து வர்றாங்க, இவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கிறதுக்கு ஆள் அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டத்தை கோட்டாக்கு தான் கொண்டு இப்போ எல்லா கம்பெனியும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. வீடு வழியாக வந்து விசாரிக்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்கு. முதல் முறையாக அந்த இதை வந்து கொண்டு வராங்க. பணியாளரை பற்றியோட டீட்டெயில்ஸை எடுக்கிறதுக்கு ஒரு டீம், அதாவது ஒரு குழு அமைச்சு அந்த குழுவுக்கு இது ஒரு ஆலோசனை போட்டு அந்த ஆலோசனைக்கு ஒரு வக்கீல் போட்டு அவங்க வந்து ஃபீல்டு ஒர்க் மாதிரி பண்ணுவாங்க. ஃபீல்டு ஒர்க்னால் நீங்கள் வந்து இந்த ஊரெலாம் இருக்கீங்களா, உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் என்ன, உங்களுக்கு மாடி வீடு இருக்கா, உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, நீங்கள் எதுவும் விவசாயியா, இல்லை நீங்கள் வந்து சாதாரண குடும்பத்தில் ரோட்டில் பிறக்கக்கூடிய எல்லா தகவலும் திரட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழு மூலிமா இந்த கோட்டாக் மஹிந்திரா போயிட்டே இருக்கும். அதோடைய ரிப்போர்ட்லாம் அதுவும் வந்து கோட்டாக் அன்னன்னைக்கு பார்த்துட்டு இருப்பாரு. இதுக்கு அப்புறமா என்ன நிலைமை நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இந்த ஃபினான்ஸ் கம்பெனி வந்து வங்கி சார்ந்த நிறுவனத்துக்கு போனோன்னா அவங்களுக்கு வந்து வங்கியில் சில, ஏன்னா இப்போ வந்து ஒரு வங்கி இருந்ததுன்னா அந்த வங்கியில் சில கணக்கு வழக்குலாம் தொடங்குறதுக்கு சில ஆலோசனைலாம் தேவைப்பட்டுச்சு இவங்களுக்கு. அப்போ வந்து இவங்க வந்து இறங்கி யாருக்கு வேணால் அக்கௌண்ட் ஓப்பன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. இவங்க நிலமை பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ், பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு, கார் லோனு, இந்தமாரி அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க மேலே சில சந்தேகங்கள்லாம் வருது. அதை வந்து ஆர்பிஐ வந்து சந்தேகப்பட்டு இவங்க டீட்டெயில்ஸாக கேட்குறாங்க. இவங்க வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை 2021, 22, 22, 23, 22, 23, இப்போ 23ஆம் ஆண்டு 20, 21, 21, 22, 22, 23 3 முடிந்த காலண்டில் 24, 25க்கு என்ன திட்ட அறிக்கை வச்சுருக்கீங்கிறத வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இதை செக் பண்ணும்போது அவருடைய பாயிண்டில் சில முரண்பட்ட கருத்துக்கள் வந்து ஆர்பிஐ கண்டுபிடிச்சி இவங்களுக்கு விளக்கம் கேட்குது. அந்த விளக்கம் சரியாக கொடுக்குறோன்னொன்னே இப்போ ஆர்பிஐ என்னதுன்னா, இந்தமாரி நீங்கள் வந்து மக்களுக்கு கவர்மெண்ட் திட்டங்கள் அறிவிக்கிறீங்க, ஆனால் அறிவிக்கும் போது சில தவறுகள்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் திருத்திக்கிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த அறிக்கையை வாங்கிட்டு சர்வசாதாரணமாக இவங்க போட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த எலக்ட்ரல் பாண்டு, இந்த தேர்தலில் இந்த எலக்ட்ரல் விஷயங்கள்லாம் கேட்டோன்னே அப்போ வந்து ஆடிட் பண்ணும்போது இந்த வந்து இதுமாரி தவறான இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு சர்ச்சை அடித்தோன்னே இதை வந்து உச்சநீதிமன்றம் கலையக்கிறது. நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கணுன்னா ஆர்பிஐ வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் என்னென்ன தேவை கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கட்டமைக்கிற நிலைமைக்கு போனோன்னே எலக்ட்ரல் பாண்டுக்கு மேலே எகெயின்ஸ்டாக ஒரு திருப்ப வருது. இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு நீங்கள் என்னென்ன சேவை பண்ணுன்னு சொல்லிட்டு தகவல் கேட்டிருக்காங்க. அதை வந்து எஸ்பிஐ கொடுக்குறேன். ஆனால் எஸ்பிஐயில் என்ன தவறுன்னா, இந்த கோட்டாக்குக்கும் இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு சில தகவல்கள் கொடுத்தா இது வந்து ஆனந்த் மஹிந்திராவுக்கு தெரியாமே உதவி வந்து கொடுத்துருக்கதாகவும் அதெல்லாம் சில கண்டுபிடிப்பு பண்ணேன். ஏன்னா இப்போ வந்து மஹிந்திரா வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம். 1950 சுதந்திரத்துக்கு முன்னே ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனம் வந்து இன்றைக்கி மஹிந்திரா கார் நிறுவனம் சொன்னால் இது மஹிந்திரா எல்லாருக்கும் தெரியக்கூடிய நிலைமை. இதில் வந்து சில முரண்பட்ட கருத்துக்கள்னால் ஆனந்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஷேரை வந்து கம்மி பண்ணிட்டாரு. இது வந்து எல்லாருக்கும் கண்டுக்கூட. ஏன்னா இப்போ முதலீட்டாளர் வந்து உதவி நம்பி ஒரு சில ஆட்கள் வந்திருப்பாங்க. அதாவது 100க்கு ஒரு 25-30% ஆட்கள் வந்து 30% அந்த ஆட்கள் மீக்கி இருக்கக்கூடிய 70% பார்த்திங்கன்னா
இந்த மஹிந்திரா ஆனந்த் மஹிந்திராங்கக்கூடிய இந்த நிறுவனத்தை நம்பி அவங்களுடைய ஃபெமிலியர் ஃபேஸை நம்பி தான் அவங்க முதலீட்டு. அப்போ இந்த மாதிரி உதவி கொண்டு மஹிந்திரா வேணும்னா அப்போ மஹிந்திரா ஆனந்த் மஹிந்திரா சார்பாகக்கூடிய இந்த முதலீட்டாளர்னா உதய்க்கு சில நெருக்கடி கொடுக்குறதாக தகவல்கள் வந்துச்சு. அதனுடைய தேவைனா இப்போ வந்து உதய் வந்து தற்காலிகமாக 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவருடைய பணியை வந்து தன்னுடைய பையனுக்கு கொடுத்துட்டு விலகிட்டதாகவும் சொல்கிறாங்க. பையன் வந்தோன்னா புது நிர்வாகம் வந்தோன்னா பழைய இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எடுக்கிறாங்க. இது வந்து ஆனந்த் மஹிந்திராவுக்கு இன்னும் எரிச்சலை விடுது. ஏன்னா ஏற்கனவே அப்பா பண்ண தப்பை சரி பண்ணது தான் பையன்கிட்ட கொடுத்துருக்கேன், நீ வந்தோன்னா மேற்கொண்டு எனக்கு பிஸ்னஸை கைவிக்குன்னு சொல்லி இவங்களுடைய நிறுவனம் என்னென்னா இவங்க வந்து மெயினாக இந்த கார் நிறுவனம் என்னென்னா அவங்க அனுப்பக்கூடிய தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா கோட்டாக் நிறுவனம் வந்து சரியாக ஒப்புதல் கொடுக்குறதுன்னு சொல்லி அப்போ வந்து ஷார்ட்டேஜ் எங்கன்னா ஒரு 10 பேர் போகிற இடத்துல 5 பேர் போணுச்சு. இது வந்து ஒரு மாதம் பெருசாக அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்த மாதம் 15 பேர், அப்படி 20 நாள் 30 பேர், 50 பேர், 500. ஒரு நாளத்தில் கூடிய சீக்கிரம் ஒரு மாதத்திற்கு ஒரு 2000 3000 ஃபைல் தேங்கினுச்சுன்னா அதனுடைய வணிகம் வந்து பாதிக்கும்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனியும் நிறுவனம். அப்போ இந்த ஆனந்த் மஹிந்திரா போடக்கூடிய அனைத்து வந்து இப்போ இருக்கக்கூடிய சேர்மன் இவர் வந்து கோட்டாக்கோட பையன் வந்து சில இதெல்லாம் வந்து மஹிந்திராவோட கார் நிறுவனத்தை மதிக்காமல் சில பண்ணுறான்னு சொன்னேன். இதை வந்து இன்னும் மேலும் வந்து இவருக்கு அதோடைய ஷேரை வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய முன்னாடி வந்து 10% ஷேரை வந்து இப்போ 70% 80% அவருடைய ஷேரை வந்து கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிட்டாரு. அவங்க இவங்களை நம்பி ஆனந்த் மஹிந்திரா நம்பி வந்தக்கூடிய நிறுவனங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்துல நிற்கிறாங்கன்னா அவங்களும் சில ஷேர்லாம் எடுக்கிறாங்க. இப்போ உதயோட நிறுவனம் வந்து கோட்டாக் நிறுவனம் வந்து ஆட்டம் காணுது. இதுதான் நிலைமை. இதை வந்து ஓவர்லுக் பண்ணது தான் இப்போ ஆர்பிஐ இது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்துக்கு இப்போ இந்த உதய் கோட்டாக் மஹிந்திரா இருக்கக்கூடிய இந்த ஆஸ்பிரேஷன் இந்த தாட்டத்தை எப்படி இப்போ இருக்கக்கூடிய சிஓ எப்படி சரி பண்ண போகிறார், ஏன்னா புதிய சேர்மன் எப்படி சரி பண்ண போகிறார், ஏன்னா இவருக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங் இது இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய கார் நிறுவனத்தை குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ அவருடைய ஷேரை வந்து கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணி 80% அளவுக்கு எடுத்துட்டதாக ஒரு தகவல் சொல்லுது. இது வந்து அதிகாரமற்ற ஒரு சில வார்த்தைகள் சொன்னேன். ஆனால் ஆனந்த் மஹிந்திரா தரப்பிலிருந்து இதுக்கு வந்து எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. ஏன்னா தவறான விஷயம் சொல்லிட்டானா ஒரு பர்சனல் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு வணிக ரீதியான ஆட்களுக்கு இந்தமாரி தவறான விஷயம் போணுச்சுன்னா அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கு இதுவரையும் தொடர்ந்து ஆனந்த் மஹிந்திரா தரப்பிலிருந்து எந்த வித மறுப்பும் கொடுக்காமல் இருக்கிறதா இன்னும் மேலும் சந்திக்க ஏற்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தை பற்றி. இதுதான் நிலைமை. சரி, இந்த நிறுவனத்தினுடைய பரிணாம வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா 2004க்கு அப்புறம் வங்கி பணியாளருடைய ஒரு சில குமுறல்கள்லாம் இருக்குது. 2024ஆம் ஆண்டுலேருந்து 2023ஆம் ஆண்டு கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வேலை பார்த்துட்டு இல்லை 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த லெவலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு கடவுளோட வந்து ஆசையோட வந்து இந்த கம்பெனியில் உட்கார்ந்தோன்னா அந்த எக்ஸுங்கிற நபர் வந்து எப்போ வந்து உட்கார்ந்தோன்னா அப்போ அந்த நபரை பற்றி கண்காணிக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஜோனல் மேனேஜருமாங்க, அதாவது பணியாளர் மனிதவள மேனேஜர் ஜோனல் மேனேஜருக்கு ஒரு இது போயிடும். இந்தமாரி எக்ஸுங்கிற நபரை வந்து கண்காணிங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக அவங்க இறங்க மாட்டாங்க. அவங்க கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து அவங்க வந்து கண்காணிப்பாங்க. சில முட்டல் முரசல்லாம் எல்லா இடத்துலையும் ஒரு சில கம்பெனியில் பாலிட்டிக்ஸ் இப்போ வந்து அரசியல் பண்ணக்கூடிய தவறுகளாக கார்பரேட்டில் நடக்குது. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸை ஏற்றுன்னு சொல்லிட்டு சில அரசியல் அவங்க வந்து காக்கா பிடிக்க சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாத்தையும் கோட்டாக்கு வந்து கண்டுக்காமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி பல பேரோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறி நிற்கிது. அப்படிங்கிற புலம்புறன்னா இது தொழிலாணையம் இந்திய தொழிலாளர் ஆணையம் வந்து இதை கண்டுக்கடை பெருசாக அளவுக்கு கண்டுக்கடை சாதகமாக போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ப்ரெஷர் கொடுத்தோன்னே இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த என்டிஏ கவர்மெண்ட் என்னென்னா இதை வந்து தொழிலாளத்தை கொடுத்து இவங்களோட இதை வந்து கலாய்வு பண்ணுங்க அப்படின்னா கலாய்வு பண்ணும்போது டேரெக்டாக போய் உட்காந்து பண்ண முடியாது. அதனால மக்களாக உட்காந்து ஒரு ஆடிட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு இதில் போயிட்டு லோன் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன லோன் வாங்குற மாதிரி வாங்கிட்டு அவங்க வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஏரியாவுக்கு இப்போ வந்து ஒரு வங்கியில் அந்த வங்கியில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 செகண்ட், அதாவது பர்சனல் லோனு, கார்பரேட் லோனு, தனிநபர் லோனு, குழு லோனு, நகைக்கடன் லோனு, கிரெடிட் கார்டு எல்லா இடத்துலையும் அவங்க வந்து போட்டு இவங்க வந்து இவங்களுடைய கை காசை போட்டு
இதை வந்து கலாய்வு பண்ணதுக்கப்புறமா அவங்க ஆய்வறிக்கை வந்து ஆர்பிஐக்கிட்டையும் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கிட்டையும் கொடுத்தோன்னே கவர்மெண்ட் ஒரு முடிவு இருக்குது. சரி, இதை வந்து இந்தமாரி தவறான விஷயங்கள்லாம் பண்ணால் இது மக்களுக்கு இன்னும், ஏன்னா இப்போ மக்கள் மட்டும் பணியாளர்கள், இந்த பணியாளர்கள் வந்து எல்லாத்தையும் இப்போ ஓட்டு அரசியல் தான் பார்த்துட்ருக்காங்க. மேலே வந்து பொதுவாக பேசுகிறேன், எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை எப்படி ஓட்டு அரசியலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் என்னன்னா, இதை எப்படி இவங்க சாதகமாக சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த உதய் கோட்டாக் எதிராக, அந்த உதய் கோட்டாக் நிறுவனத்துக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் இந்திய அரசு எடுத்தவர்களுடைய ஈடுபாடு தான் ஆர்பிஐ இந்த தடை போடுறதாக சொல்கிறாங்க. இதை சரியான முறையில் அந்த உதய் கோட்டக் கரெக்டாக அவருடைய 2004க்கு அப்புறம் இவங்களுடைய அந்தரங்கங்கிற விஷயங்கள் எடுக்கிறாருல, அவங்க கரெக்டான தகவல்கள் கொடுத்துருக்கான்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணி அவங்களுக்கு என்ன உண்மையான பிரச்சனை இருக்கா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனை வந்துச்சா, அந்த வங்கி எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குது, இது வணிக ரீதியான இடத்துல இருக்கா, வில்லேஜில் இது இருக்கா, அதாவது ரொம்ப அர்பன் ஏரியாவில் இருக்கா, ரூரல் ஏரியாவில் இருக்கா, அப்படிங்கிற அர்பன்னா நகர்ப்புற மையம் சார்ந்த இருக்கா, இல்லை தொழிற்சாலை சார்ந்த இடத்துல இருக்கா, இல்லை ரூரல் இப்போதான் வில்லேஜ் சார்ந்த கிராமங்களில் இந்த நம்மளுடைய நிறுவனங்கள் இருக்கா, அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனையை எதிர்கொள்ளுறாங்க அப்படிங்கிறத வந்து தகவல்லாம் சேர்க்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா அந்த பணியாளர்கள் என்னென்ன தவறு பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து கான்ஃபரன்ஸ் போட்டு கிழிப்பாங்க. அந்த ஒவ்வொரு விஷயம் 2:30-3 மணிலேருந்து 7-8 மணியும் கான்ஃபரன்ஸ் போகும். எல்லா வங்கி சார்ந்த இடத்துலையும் போகும், பேர் மட்டும் இருக்கக்கூடியது. ஆனால் அந்த உதவி வந்து இந்தமாரி விஷயங்கள் வந்து ரொம்ப பாடுனா அவங்க இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஆட்களை சில விஷயங்கள் கண்டுக்கடை அதோட எதிர்ப்பாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுக்குவேன். இப்போ இவ்வளோ தகவல்கள் சேர்த்தக்கூடிய இடத்துல இருந்த கோட்டாக் நிறுவனம் அவங்க என்ன மாநில மனநிலை இருக்காங்க, மக்கள் என்ன மனநிலை இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட மனநிலையை சொல்கிறேன், கவுட்டுக்கு காசு கொடுத்தா ஓட்டு போடுறாங்க நிலைமையை கொண்டு வந்துட்டு விட்டாங்க. அதேமாரி ஒரு வங்கியில் என்ன போய் கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருங்கிறத தெளிவாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வங்கியில் போய் ப்ராசஸிங் ஃபீ இல்லை நான் ப்ராசஸிங் ஃபீனா நடைமுறை கட்டணம் இருக்கும், நடைமுறை கட்டணம் இருக்காது. அதில் முத்திரைத்தாள் மட்டும் எல்லாருக்கும் அப்படி ஒரு முத்திரைத்தாள் கட்டணம் மட்டும் சில விஷயங்கள் போனாங்க. ஆனால் அந்த ப்ராசஸிங் ஃபீ அதாவது நடைமுறை கட்டணம் போடணும், ப்ளஸ் பீரியட் போனால் அது ப்ரீகோர்ஸ் சார்ஜ் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வச்சுருப்பாங்க எல்லா கம்பெனிலையும். ஆனால் இந்த நிறுவனம் என்ன பண்ணா, ஒரு ப்ராசஸ் சார்ஜும் போடுது, ப்ளஸ் வந்து ப்ராசஸிங் ஃபீ அதாவது நடைமுறை கட்டணம் போடுது. பீரியடாக ஒரு விஷயம் ஒரு வருஷத்தில் போட்டால் 6 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ கொடுத்தாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 9 மாதத்துக்கு பெனால்ட்டி தூக்கியே அதுக்கு ஜிஎஸ்டி, ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வந்துருச்சு, ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு ஒரு தொகையை கொடுத்ததை மக்களுக்கு இன்னும் இந்த விஷயங்களை பண்ணணும் போய் சேரலை, ஒரு பணம் வேஸ்ட்டாக போகுதுங்க, சூழல் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த இருக்கக்கூடிய பணியாளர்கள் சார்பாக சொல்லணும். ஆனால் அந்த பணியாளர்கள் சொல்லிட்டாங்க, மேலே இருக்கக்கூடிய கிடைமட்டத்தில் இருக்கக்கூடிய நடுமட்டத்தில் இருக்கக்கூடிய டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டு மிடில் லெவல் மேனேஜ் பண்ணுவாங்க. பணியாளர்கள் வந்து கீழ்மட்டம் பண்ணால் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், அதாவது நடுத்தர இருக்கக்கூடிய இப்போ பணியாளர்கள் வந்து எந்த இதுவுமே மேலே இருக்க டாப் லெவல் உயர்மட்ட அதிகாரிகள் கொண்டு போகக்கூட காலத்து இதுவும் வந்து இந்த விஷயம் போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் புதகமாக வெடித்ததுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் வந்து என்ன சொல்லணும்னா, இதை எப்படி இந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த நடவடிக்கையாக தான் இதை பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கோட்டாக் மஹிந்திராவுக்கு சில தகவல்கள்லாம் சில அவங்களோட இஷ்யூ வந்து கடந்த ஒரு இடம் ஒரு 1.5 மாதமாக இதை வந்து பெரிய அளவுக்கு பேசுபொருளாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படிங்கிற நிலைமை கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதை வந்து அரசாங்கமும் சரி ஆர்பிஐயும் சரி இதை வந்து கையாளணும். ஆர்பிஐயும் அரசாங்கமும் கையாளனா உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை தலையிட மாட்டோம். அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் ஆணையமும் இதை தலையிட்டு என்ன விஷயங்களை வந்து கோட்டாக்கில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். மக்களுக்கு என்ன நிலைமைனா, மக்கள் வந்து தங்களுடைய பையனை வேலைக்கு அமைச்சோன்னா அவங்களுடைய வேலை வந்து நிரந்தரமாக இருக்குமாங்கிற கேள்விக்குறி எல்லாருக்கும் இருக்குது. பல பேரோட வாழ்க்கையே கெடுத்துருக்கு இந்த கோட்டாக் மஹிந்திரா நிறுவனம். ஏன்னா இவ்வளோ ஆதாரத்தை பற்றி பேசுகிறான்னா ஒரு அனுபவம், அந்த நிறுவனத்தை வேலை பார்க்கக்கூடிய முன்னாள் ஊழியன் முறையில் சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கையே கெட்டு போச்சு அந்த நிறுவனத்தை போனேன். இதுக்கு முன்னாடி தனியாளராக வரக்கூடிய ஒரு 4 எழுத்து கம்பெனியில் 4 எழுத்து வங்கியில் வேலை பார்த்துட்டு இதை வந்து நான் ஒப்பந்தப்படியான ஆண்ட்ரோடு அதாவது டேரெக்டாக பணியாளராக மாறணுங்கிற ஒரு ஆசையில் போய் என் வாழ்க்கையை அதாவது தொடர்ச்சியாக அவங்க ஆதாரத்தில் பேசி இந்த வீடியோவை முடிக்கிறேன்.
இது ஒரு நல்ல திருப்பாக நல்ல ஒரு நிறுவனம் தான் கொண்டு வரத்துக்கு. இல்லை மக்கள் இதுமாரி அரசாங்கமே இந்த விஷயத்தை எடுத்து நடத்தி இது இப்போ இருக்கக்கூடிய நிறுவனம். ஏன்னா எஸ் பேங்க் ஏற்கனவே திவால் செஞ்ச போனால் ஸ்டேட் பேங்க் நடத்துகிறாங்க. அதேமாரி நிலைமை அலகாபாத் பேங்க் போகணுன்னா இந்தியன் பேங்க் நடத்துகிறாங்க. அடுத்த சில ஃபெடரல் பேங்க் இருக்கணும், அதையும் சில இதான் பண்ணேன். ஃபெடரல் பேங்க்கு சரியான அமைப்பு தான். அதனால சொல்கிறார் இந்தமாரி அந்தமாரி நிறுவனத்தில் இதுக்கு இருக்கக்கூடிய இதை இப்போ அரசாங்கம் என்ன அளவுக்கு இதில் ஃபண்டிங் பண்ணியிருக்கு, அரசாங்கத்துடைய இதை இப்போ தேர்தலில் என்ன எதிரொலிக்குது, இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகுது, அதுக்கு வங்கி சார்ந்து இந்த முடிவுக்கு தெளிவுபடுத்த போகிறாங்க. இதெல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பேசி தான் இந்த கோட்டாக் மஹிந்திராவோட இதை ஒரு பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோ முடிக்கிறாங்க.